இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துறேன், ஆஸ்வதிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார், செய்ய போகிறார். இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்க்கிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் அப்பாற்பட்ட இசைகளை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். வேதத்தில் வாசிக்கும் போது பிதாவாகிய தேவன் நமக்காக எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாய் பெறும்படியாக, எல்லாவற்றையும் சுதந்திரத்துக் கொள்ளும்படியாக நமக்காக இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராதபடி நமக்காக இயேசு கிறிஸ்துவை ஒப்புக் கொடுத்தவர். மற்ற எல்லாவற்றையும் அவரோடு கூட அருளாதிருப்பது எப்படி சொல்லி ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 31வது வசனத்தில் வாசிக்கிறோம். எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? சொந்த குமாரன், செல்ல பிள்ளை என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லாம் சத்தியத்தை அறிகிற அறிவு அடைய வேண்டும், அதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அப்போ நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை உலகத்துக்கு அனுப்பினார். பாவியை ரட்சிக்கும்படியாக கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார். அவரை சிலுவையிலே ஒப்பு கொடுக்கும்போது அவரை பிடித்து இழுத்தார்கள், அடித்தார்கள், முகத்திலே துப்பினார்கள், அறைந்தார்கள், கொட்டினார்கள், அநேக காரியங்களை சொல்லி அவரை பார்த்து இகழ்ந்தார்கள். இத்தனை இகழ்ச்சிக்கு முன்பாக அவரை சிலுவையிலே தொங்க விடும்போது அவரோடு கூட இருந்த அந்த 2 கலர்களை ஒருத்தர் அவரை பார்க்கும்போது நிந்திக்கிறான். நிந்திச்ச உடனே பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்க செய்வது என்னதென்று அறியாதிருக்கிறார் சொல்லி பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார். அந்த வேளையில் கூட அந்த ஒரு ரட்சிப்பை கற்றுக் கொடுக்குறார். நாளில் கூட அவர் சித்த நினைக்கி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். எவ்வளோ அன்புள்ள தகப்பன் தெரியுமா? அந்த இயேசு கிறிஸ்து நமக்காகத்தான் சிலுவை அடிக்கப்பட்டார், நம்முடைய பாவங்களுக்காக. இன்றைக்கி நம்மகிட்ட எதிர்பார்க்குற ஒரு காரணாக்கி நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். நீங்கள் மனம் திரும்ப வேண்டும், மனம் திரும்புவதற்கு ஏற்ற காரியங்களே கொடுக்க வேண்டும். மற்ற 4ஆம் அதிகாரத்தில் 17 வசனத்தில் இயேசு கிறிஸ்து படித்த முதல் பிரசங்கம் என்னன்னு சொன்னாக்கி, மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமயமாக இருக்கிறது. வாழ்க்கையிலே எத்தனையோ சூழ்நிலைக்கு பாவத்துக்கும் சாபத்துக்கும் அடிபட்டிருக்கலாம். இன்றைக்காவது ஒரு மனம் திரும்புதல் தேவை. இயேசு கிறிஸ்து நம்ம இரக்கத்தோடு, நம்ம மனதுக்கத்தோடு கூட நம்மை தேடி வந்திருக்கிறார். அவர் எதிர்பார்க்குற காரியம் நாக்கி எதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களோ அதெல்லாம் கர்த்தர் எதிர்பார்க்குறார். இதெல்லாம் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது வேண்டாம்னு எதிர்பார்க்குறார். பவுல் சொல்லும்போது, நான் விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாதை செய்து கொண்டிருக்கேன்னு சொல்லி அவன் எழுதும்போது எழுதியிருக்கிறான். இன்னைக்கு கூட ஆண்டு எதிர்பார்க்குற காரியம்னு சொன்னாக்கி பாவத்தை விட்டு இறங்க வேண்டும். அவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு இங்கே இறங்கி மனம் திரும்பும்போது, இந்த அடிமைத்தனத்தில் வெளியே வரும்போது, நிறைய பேருடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது அடிமைத்தனமே தெரியாது, செய்கிறதெல்லாம் கரெக்ட் நினச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை அவருடைய சொந்த அறிக்கை செய்து விட்டு விட்டு வரும்போது நீங்கள் இரக்கத்தை பெற்றுக்கொள்வீங்க. ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, திரும்பவும் நீங்கள் அந்த அடிமைத்தன ஆவியை பெறாதபடிக்கு அப்பா பிதா என்று கூப்பிடத்தக்க புத்திரி சுவீகார ஆவியை பெற்றிருக்கிறீங்க. அப்பான்னு கூப்பிடலாம். ரட்சிக்கப்பட்ட உடனே தகப்பன் தான் நமக்கு. இந்த தகப்பன்ட்ட ஒரு பிள்ளை எப்படி பேசுமோ அதை எப்படி பேச ஆரம்பிக்கும் போது அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஏன்னு சொன்னால், மரித்த கிறிஸ்து நீ மரிப்பதே இல்லை. எல்லாரும் மறிச்சிட்டாங்கன்னு சொல்லி கல்யாணம் வச்சாச்சுன்னு சொல்லி அப்படியே என்ன செய்றாங்க, அந்த நேரத்தில் அப்படியே எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க, முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு. நான் மார்க் 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்துவை கல்லறையில் வச்ச இடத்திற்கு மரியாள், மகளான மரியாள், மற்ற மரியாள், யோவன்னாள் எல்லாம் சுகந்த வர்க்கம் இட வேண்டும் என்று சொல்லி தேடி போகிறாங்க. அதிகாலை இருட்டோட போகிறாங்க. போகிற வழியில் என்ன சொல்லிட்டு போகிறாங்கன்னு சொன்னால், இந்த கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான், அந்த கல்லறைக்கு முன்பாக ஒரு கல் இருக்குது, இந்த கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான்னு சொல்லி அதை யோசித்து கொண்டே போய் கண்களை எடுத்து பார்க்கும்போது அந்த கல் ஏற்கனவே புரட்டி இருப்பதை பார்த்தார்கள். பெரிய ஆச்சரியனாக்கி, மரித்த கிறிஸ்து இங்கே இல்லை, உயிர்த்தல்லார் என்ற செய்தியை கேட்டார்கள். இன்றைக்கு கூட ஜீவனுள்ள தேவன் நம் நடுவே இருக்கிறார். யோசுவா 3ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தில் ஜீவனுள்ள தேவன் நம் நடுவே இருக்கிறார். அவற்றை நம்ம எல்லாவற்றையும் கேட்கலாம், எல்லாவற்றையும் பேசலாம், அவருடைய குறைகளை அறிக்கையிடலாம். நீ இதை முடியல அப்படின்னு சொன்னால் அவர் உதவி செய்வார். ரோமர் 8ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அவர் நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சோடு விண்ணப்பம் செய்வராக இருக்கிறார். நமக்கு முடியாத கருத்தை அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. சரி, 37:5 வசனத்தை வாசிக்கும் போது, வழியை அவருக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய சமூகத்தில் நீங்கள் நம்பிக்கையாக இருக்கும்போது அவர் வாழி கடியலை கற்று பாக்கிய பண்ணுவார். நீ ஆடு சமூகத்தில் இதுதான் போய் என் சூழ்நிலை, வழி தெரியலைன்னு சொல்லும்போது விடுதலை பெறதுக்கு ஒரு வழி எனக்கு இயேசுதான் வழி. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரிதான், கர்த்தருடைய ஆவி எங்குண்டோ அங்கே விடுதலை உண்டு. வழியை கற்று ஒப்பு கொடுத்துருங்க. என் சூழ்நிலை நீங்கள் பாருங்கப்பா, நீங்கள் எப்படியாவது எனக்கு விடுதலை தாங்கப்பா. இந்த பாவத்தில் வெளியே வர முடியலை, இந்த புகைப்பிடிக்கிற பழக்கத்தில் வெளியே வர முடியலை, இந்த குடிக்கிற பழக்கத்தில் வெளியே வர முடியலை, பொய் சொல்கிறதுலேருந்து நான் வெளியே வர முடியலை, நான் கடன் வாங்குறதுலேருந்து வெளியே வர முடியலை,
எதில் வெளியே வராமல் இருக்கிறீங்களோ அத்தனையும் அப்படியே ஆண்டு சமூகத்தில் உண்மையாக நீங்கள் அறிக்கைட்டு பாருங்க. அவர் உங்களுக்கு உதவி செய்ய வளவராக இருக்க. உனக்கு முடியாதுங்கிற கருத்தை அவர் உனக்கு உதவி செய்ய அப்பான்னு கூப்பிடுங்க. தகப்பனே, உமக்கு விரோதமாக பரத்துக்குறோம் நான் பாவம் செய்தேன், நீ உங்கள் பிள்ளைன்னு சொல்ல நான் பாத்திரனே அல்லன்னு சொல்லி ஒரு கெட்ட குமாரன் போகும்போது தகப்பன் ஓடி போய் மனதுருகி அவனை கட்டி பிடித்து முத்தம் செய்து வீட்டுக்குள்ளே கொண்டு வந்த உடனே அவனுக்கு நல்ல உயர்ந்த வஸ்திரத்தை கொடுக்கிறான், முத்திரை முகத்தை கொடுக்கிறான், நல்ல விருந்து அங்கே ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது, நல்ல பாதச்சை போடுகிறான். இதெல்லாம் என்ன அனுபவம்னு சொன்னால், மனம் திரும்பும் போது நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிற்கும் அதிகமாக ஆஸ்வதிக்கிறவராக இருக்கிறார். நீ மனம் திரும்பினா போதும். இன்றைக்கு ஒரு காரியம் என்ன எதிர்பார்க்குறான்னு சொன்னி அப்படி சிலுவையை நோக்கி பாருங்கள். மனம் திரும்பினா நீங்களாம் இந்த மனம் திரும்ப முடியாது. கொஞ்ச நாளைக்கு இருப்பீங்க, அப்புறம் அதை திரும்ப எடுத்துருவீங்க. ஆனால் சிலுவையை நோக்கி பார்க்கும்போது, அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கும்போது, அவருடைய கரத்தை நோக்கி பார்க்கும்போது, முழுக்கிடம் உனக்காக எனக்காகத்தான். இந்த கைகளை பிடிச்சி இழுத்து ஆணிகள் அடித்தாங்க பார்த்தீங்கன்னா, அது உனக்காக எனக்காகத்தான். நீங்கள் முற்றும் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்காக தம்மை தாமே அடிமையின் ரூபம் எடுத்து சிலுவை மட்டும் தம்மை தாழ்த்தினார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் தாழ்த்தினார், நமக்காக தான் தாழ்த்தினார். சிலுவையிலே அந்த இயேசு கிறிஸ்துவின் முகத்தை நோக்கி பாருங்க, கேளுங்க. அவர் சொல்றாரு பாருங்க, என்னை நோக்கி கூப்பிடு, என்கிட்ட கேள். சங்கீதம் 2 வாசிக்கும், என்னிடத்துல கேள், அப்புறம் அவருக்கு ஜாதிகளை சொந்தமாக்கி கொடுப்பேன், ஜனங்களை உனக்கு சுதந்திரமாக்கி கொடுப்பேங்கிற எந்த காரியமாக இருந்தாலும் சரிதான். புறக்கணியாத தேவன். யோவான் 12 நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் 26 பார்க்கும்போது, ஒருவருக்கு ஊழியம் செய்தால் கர்த்தர்கள் எதையாவது நீங்கள் செய்வீங்கன்னு சொன்னால் உங்களை பிதாவானவர் கனம் பண்ணுவார். யோவான் 14 14 என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வீங்க. பாருங்க, அவர் சிலுவையை நோக்கி பார்க்க ஆரம்பிக்கும் போது சிலுவைக்கு கீழே உங்கள் வாழ்க்கையில ஜெயம் உண்டு, ஆசீர்வாதம் உண்டு, மகிழ்ச்சி உண்டு. எல்லாவற்றையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டி அல்லவா. அவர் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வருஷத்தினாலும் ஜெயம் எடுக்க முடியும். நீங்கள் எதிர்பார்த்த நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். 107 30 வாசிக்கும் போது நிறைய அதில் காரியங்கள் கற்றுக்கொள்ளலாம். நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்தது கொந்தளிச்சுட்டு போய் நிற்கலாம். ஆனால் அதை கொந்தளிப்பை அவர் அமர்த்துகிறார். நீங்கள் நாடின ஆசீர்வாதத்தை, நீங்கள் நாடின துறைமுகத்தை, நாடின படிப்பை, நாடின திருமணத்தை, எதை நாடிக்கிட்டு இருக்கிறீங்களோ அந்த வீடு வாசலை கத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். எது என்னத்தை எதிர்பார்த்துக்கிறீங்க, நீ எதை விரும்புகிறீங்க, விரும்புகிற காரியங்கள் கொடுக்கப்படும். சங்கீதம் 20:4 வாசிக்கும் போது, உன் மன விருப்பத்தின்படி தந்தர்லி நாளை நிறைவேற்றி கொடுப்பார். நீங்கள் அவர்கிட்ட மட்டும் கேளுங்க, அவர்கிட்ட கேட்குற எவனும் பெற்றுக்கொள்கிறான். மற்ற 7:7 வாசிக்கும் போது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் அப்போது திறக்கப்படும். அவரை நோக்கி இங்கே பார்க்கும்போது நிச்சயமாகவே உன் வாழ்க்கையிலே நீங்கள் எதிர்பார்க்கறக்கும் நினைக்கிறக்கும் அப்பாற்பட்ட ஒரு அதிசயத்தை செய்கிறவராக இருக்கிறார். உண்மையாக கூப்பிடும்போது நிறைவாய் கொடுக்கிறவராக இருக்கிறார். எதிர்பார்த்த நன்மைகளை அவரே செய்து முடிப்பார். கர்த்தர் உனக்காக யாவை முடிப்பார். சிலுவையில் இருக்க ஆசீர்வாதத்தை ஒரு மனுஷன் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் உண்மையாய் மனம் திரும்பும் போது, அது சமூகத்தில் வரும்போது, அப்படி கைகளை நோக்கி என்னுடைய பாவத்துக்காக உங்களுடைய கையில் அடிக்கப்பட்டதுப்பா, நான் சிந்தையிலே செய்த பாவத்திற்காக மூழ்கிடம் சூட்டப்பட சொல்லி நீங்கள் அப்படி அறிக்கை பண்ணி செபிக்கும் போது அவருடைய இன்றைக்கு ரட்சிப்பை கொடுக்கிறார். லூக்கா 19:9 படி, இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறானே, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் உலகத்துக்கு வந்தார். வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக, குடும்பத்துக்கு ரட்சிப்பை கொடுப்பாராக, பிள்ளைகளுக்கு ரட்சிப்பை கொடுப்பாராக, சார்ந்த அனைவருக்கு கர்த்தர் ரட்சிப்பை கொடுப்பாராக. ரட்சிப்பு கர்த்தருடையது. ஜெபம். அப்பா, நீங்க வந்த நோக்கம் அதுதானப்பா. எவனுடைய மீறல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். இவனுடைய அக்கிரமத்தை கத்த என்னாது இருக்கிற அவன் பாக்கியவான் ராஜா. நாளை கூட ஆண்டவரே, ஜனங்கள் ஆண்டவரே அங்கும் இங்கும் அலமோய் கொண்டு நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. எந்த பக்கம் பார்த்தாலும் பாவம் பெருகி கொண்டு இருக்குது ராஜா. ஆனால் பாவம் பெருகிற இடத்துல கிருபை பெருகும்படி சொல்லிக்கிறீங்கப்பா. அந்த கிருபை தான்ப்பா நீங்கள் கொடுக்குற ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பை இன்றைக்கு இந்த பிள்ளைகள் கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளை மனம் திரும்பட்டும் ஆண்டவரே, வாழ்வுகள் மனம் திரும்பட்டும் அப்பா, பிள்ளைங்க மனம் திரும்பட்டும் ஆண்டவரே, முதியோர்கள் மனம் திரும்பட்டும் ஆண்டவரே, சிறு பிள்ளைகள் மனம் திரும்பட்டும் ஆண்டவரே. நீ மனம் திரும்பும்படியாகத்தான் ஆண்டவரே உண்மை அர்ப்பணித்திரையா. எல்லா மனுஷரும் மனம் திரும்ப வேண்டும் ஆண்டவரே. கடைசி நாட்கள் வந்து நிற்கிறோம் ஐயா. இந்த வருகையின் போது ஆண்டவரை பரிதவிக்கப்பட்ட ஒரு நிலைமைக்கு வந்து விடாதபடிக்கு ஆண்டவரே, எல்லாரும் ஆண்டவரை பரலோகத்துக்கு சொந்தக்காரர்களை மாற வேண்டுமே. நாளை நீ ஆண்டவரை ஒப்பு கொடுத்த நோக்கம் அதுதானப்பா. இன்றைக்கு கூட ஆண்டவரே, யாரெல்லாம் வேதனையோடு பாரத்தோடு பிரச்சனை இருக்க
அத்தனை ஜனங்களுக்கும் ஆண்டவரே அப்பா என்று கூப்பிடும்போது ஆண்டவரே நீ முத்திரை முகத்தை கொடுப்பீராக. அப்பா என்று கூப்பிடும்போது ஆண்டவரே உயர்ந்த வஸ்திரத்தை கொடுப்பீராக, உயர்ந்த நிலை பிள்ளைகளை வைப்பீராக. அப்பா நீங்க வேத்த வாசிக்கும் 2:23 அப்ப நாளில் உன்னை சேர்த்துக்கொண்டு என் ஊழியக்காரனாகிய சேத்தியல் குமாரனாகிய செருபாபேலின் ஊழியக்காரனே உன்னை நான் முத்திரை மூலமா வைப்பேன் இருக்கிறீங்கப்பா. பிள்ளைகள் கையில போட்டுக்க அந்த ஆண்டவரை மோதிரம் எப்படி ஆண்டவரை நாட்களே கூட ராஜாவின் கையில போட்ட முத்திரை யாரும் மாற்ற முடியாது அல்லவா? அதே போல ஆண்டவரே இந்த அதிகாரத்தை கொடுக்குறீங்கப்பா. இயேசுவின் நாமத்தாலே இந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளட்டும் ஐயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அர்ப்பணம் அட்டக்கட்டும். இயேசுவின் நாமத்தாலே என் நாமத்தாலே ஆண்டவரே நீ கடைசி நாட்கள்ல மாம்சமான யாருமே நாவை ஊற்றுவா கொடுத்துக்கிறீங்கப்பா. இயேசுவின் நாமத்தால் அர்ப்பணம் அட்டக்கட்டும் ஐயா. மார்க் 16 வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த உடனே ஆண்டவரே சீசர்களுக்கு சொன்னீங்க என் நாமத்தினாலே நாமான பாஷையை பேசுவீங்க, என் நாமத்தை சிறப்பத்தை எடுப்பீர்கள், எல்லா ஜனங்களுக்கும் நல்ல செய்தியாக இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை நீங்க பிரசங்கம் பண்ணி அப்பா நீங்கள் எல்லாருக்கும் ஞானஸ்தானத்தை கொடுத்து சகல ஜன சீசராக்குங்கன்னு சொல்லிக்கிறீங்க. தேசம் எங்கும் ஜனங்கள் நாமத்தை உயர்த்த கிருபையை கடுப்பலா சொல்லிக்கிறோம். அப்பா நீங்க வாக்கு கொடுத்த தேவன் ஆண்டவரே எல்லா ஜனங்களும் இந்த பாரத்தை கொடுப்பீராக, ஆத்ம பாரத்தை கொடுப்பீராக. ஒரு எஸ்தர் ராஜாத்தை போல ஜனங்கள் ஜெபிக்கக்கூடிய ஆண்டவரே அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள கிருபையை சொல்லிக்கிறோம். அப்பா கிருபை சத்தியம் கூட இருக்கட்டும். உடைய பாரம் எல்லாம் எங்களுடைய பாரமாய் மாறட்டும். நீ தாகமா இருக்கேன்னு சொன்ன நோக்கம் எங்களுக்கு ஆத்ம பாரத்தை தாங்க ராஜா, ஆத்ம தாகத்தை தருவீராக. நீமாண்ட பலன் ஜீவ விருச்சம் ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துறவன் ஞானம் உணர்வு வேதத்தில் வாசிக்கிறோம் ஐயா. சிலுவைக்கு கீழே ஞானம், ஆசீர்வாதம், சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி அந்த கிருபையெல்லாம் பழகி பெருகொள்படாங்க சொல்லியிருக்கான். ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. சிலுவையில் வெற்றி எடுத்த தேவன் விஜயத்தை கொடுக்கிறீங்க மக்கள் நன்றி. 1 கொரிந்தியர் 15:57 வாசிக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமென்.